எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து இளையராஜா சார். கொடைக்கானல் ட்ராவல் பண்ணும்போது தான் காதல் கொண்டேன் டைட்டில் கிடச்சது எங்களுக்கு. அப்புறம் தள்ளி போயிட்டே இருந்தது. ஓ. அது இவர் தான் பண்ணணும்னு அப்படின்னு அது வந்து எழுதி வைக்கப்பட்ட விதி அது. குணால கமல் சார் சொல்கிற மாதிரி. ஸோ வந்து அவருக்கே வந்துச்சு. ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சுன்னா முடிஞ்சிருக்காது, அவ்வளோதான். ஈவன் தனுஷாரும் பயப்படுவார். காதல் கொண்டேன் டைமில் கண்டிப்பாக பயங்கரமாக பயப்படுவார் அவர். அது செல்வா சார் வந்து எப்படின்னா லென்த்தி ஷாட் நிறைய வைப்பார். அதே நேரத்தில் அவர் என்ன மாடுலேட் பண்ணுறாரோ அதே மாதிரி பண்ணணும். அவரோட சுவாதி முத்தியம், சலங்கை ஒலி, சிப்பிக்குள் முத்து இதெல்லாம் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன். ஒரு சின்ன ஊர்ல இருந்து சினிமா என்கிற கனவுக்காக சென்னை வந்த ஒரு இளைஞன் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட சக்சஸ்ஃபுல் கமர்ஷியல் டைரக்டர்ஸ்ல ஒருத்தர். யாரடி நீ மோகினியில ஆரம்பிச்சு திருச்சிற்றம்பலம் வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் ரசிக்கிற பல பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்தவர். ஒரு நல்ல கதை இருந்தா எவ்வளவு தூரம் போகலாம்னு நிரூபிச்சிருக்கிற அவரோட ஜேர்னி தான் இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல பேச போறோம். டுடே வி ஹேவ் டைரக்டர் மித்ரன் ஜவஹர் on Get Inspired with Rahi. Hi, வணக்கம். Welcome to Get Inspired with Rahi, powered by CineX. சார், நீங்கள் ரொம்ப சைலண்ட், பட் உங்கள் படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்பவே வயலண்ட். ஜென்ரேஷன் சேஞ்சஸ் எப்படி வந்தாலும் ஃபேமிலி அண்ட் இமோஷன்ஸ் எப்போவுமே ஒன்று தான் சொல்லிட்டு உங்கள் ஃபிலிமோட சக்ஸஸில் நீங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது எப்படி சார் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ஃபேமிலி கைண்ட் ஆஃப் பர்சன். ஏன்னா வந்து ரொம்ப ஃபேமிலியோட அட்டாச்சாக இருப்பேன். நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் பண்ணேன். ஆக்சுவலாக எங்கள் ஊரில் பிஎஸ்சி முடிச்சுட்டு ஃபிலிம் பண்ணுன்ட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுன்றது தான் என்னோடய பெரிய ஆசை ஆக்சுவலாக. ஸோ தரமணியில் இப்போ வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருந்தது. ரெண்டு இன்ஸ்டியூட் தான் இந்தியாவிலே இருக்கும். ஒன்று தரமணியில் இருக்குது, இன்னொன்று பூனேயில் இருக்குது. ஸோ அதில் எதுலையா ஒன்று படிக்கணும்னு எனக்கு பயங்கர ஆர்வம். சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு? எஸ் எனக்கு அதாவது அந்த ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணல, அப்போ வந்து ப்ராப்பராக சினிமா படிச்சுட்டு போகணும். ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதனால் நான் வந்து படிச்சுட்டு போகணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால் அங்கே ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அட்டம்ப்டே எனக்கு கிடச்சிது. நிறைய பேர் 2-3 வருஷம்லாம் ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட் இயர்லேயே எனக்கு சீட்டு கிடச்சிது. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நான் அப்போது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியை விட்டு திருச்சியிலேருந்து சென்னைக்கு நான் போய் படிக்க போகிறேன். அப்போ வந்து பயங்கரமான ஹோம் சிக் எனக்கு. எனக்கு சினிமா வேண்டாம், எனக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட் சீட்டும் வேண்டாம், சினிமா வேண்டாம், நான் வீட்டுக்கு என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன்னு அழுகிறேன் நான். ஆக்சுவலாக பசங்களாம் சிரிப்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, என்னடா அது 1 மாதம் 2 மாதம் ஹோம் சிக் இருக்கும், நீ 1 வருஷம் வரைக்கும் சொல்கிறிய. செகண்ட் இயரில் வந்து அழுதுட்டுருப்பேன். அப்போ வந்து ஐயோ இதெல்லாம் வேலைக்காகாது, நீ சினிமாவுக்கு வந்துட்டா நீ சென்னை தான் உனக்கு லைஃபே, ஊருக்கு எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. அப்படிலாம் சொல்லாதடா, சொல்லும்போதே எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவேன். எங்கள் வீட்லேயும் அப்படி தான் என்னை பயங்கரமாக மிஸ் பண்ணுவாங்க. வெரி அட்டாச்சு நான் ஆக்சுவலாக. எல்லாருமே அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே பயங்கர ரொம்ப க்ளோஸாக இருக்கும். மேபி அந்த இமோஷன் தான் ஒரு வேளை படங்களில் வருது. அது நேச்சுரல் தான். நம்ம மேபி நம்ம எந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கோம், அதுதான் நம்ம ஒரு கவிதை எழுதுனா வரும். மேபி ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதினாலும் அதுதான், அந்த இமோஷன் தான் பேசிக்காக வரும். மேபி அதனால் அப்படி இருக்கலாம் ஒரு வேலை அப்படின்னு நினைக்கிறேன். நைஸ் சார். பிஃபோர் சினிமா ஹூ இஸ் மித்ரன் ஜவஹர்? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார் பிஃபோர்? வாட் வாஸ் யுவர் லைஃப் லைக்? ஆக்சுவலாக வந்து திருச்சி சொந்த ஊர். அங்கே வந்து காஜாமீன் ஹை செகண்டரி ஸ்கூலில் ஸ்கூலிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அது முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறேன். பிஷப் காலேஜில் ஜாயின் பண்ணுறேன். எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து இளையராஜா சார். ஓகே. இளையராஜா தான். இளையராஜான்னு அவரோட மியூசிக் பிடிக்கும், அவரோட படங்கள் பிடிக்கும், அவரோட பாட்டு பிடிக்கும், அவரோட ரீரெக்கார்டிங் பிடிக்கும். அவர் டைட்டில் கார்டு இல்லைன்னா நாங்கள் படமே பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு கேங்கே இருப்போம். ஸோ அவர் தான் நான் சினிமா பிடிக்கிறதுக்கு காரணம். அது நம்ம சினிமா வர்றதுக்கு எவ்வளோ காரணங்கள் இருக்கலாம், ஆனால் சினிமா பிடிக்குன்றதுக்கு மெயின் ரீசனாக இருந்தது இளையராஜா தான். ராஜா சாரோட மியூசிக், பாட்டு வெறித்தனமாக கேட்போம். அவர் அந்த மியூசிக் நாட் ஓன்லி சாங்ஸ், அந்த ஆர்ஆர் படம் ஆரம்பிக்கும் போது அவரோட டைட்டிலில் ஒரு ஆர்ஆர் வரும்போதே நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ஓடுவோம் தேட்டருக்குள்ளே. ஸோ வந்து அதுதான் மெயின். அந்த சினிமா இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு காரணமாக இருந்தது ராஜா சாரோட மியூசிக் தான். ஸோ அப்போ ஸ்கூல்லே வந்து
ராஜா சாரை பற்றி பேசும்போது காலேஜ் இது போகும்போதெல்லாம் அதை பற்றியே பேசிகிட்டு இருப்போம். ஓகே. அப்போ ஃப்ரெண்ட்ஸே வந்து ஐயோ என்னடா எப்போ பார்த்தாலும் இதையே பேசிகிட்டு இருக்கே. மேக்ஸிமம் நமக்கே தெரியும்ல, ஏன்னா ஒரு 5 பேர் கேங்கில் இருந்தோம்னா அதில் சில பேர் வந்து தான் சினிமா பற்றி பேசுவாங்க. ஆமாம். அப்போ அதில் மெயின் பர்சனாக நான் தான் இருப்பேன். நிறைய ராஜா சார் சாங் பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், படங்கள் பற்றி பேசுகிறதா இருக்கட்டும். ஓகே. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு படம் பெரிய அந்த டைமில் வந்து பாரதிராஜா சார், பாலச்சந்தர் சார், இவங்க தானே பெரிய டைரக்டர்ஸ். அந்த படங்கள் பற்றியோ அவங்களோட பாட்டை பற்றியோ அவங்க பிக்சரைசேஷன் பற்றியோ நமக்கே சில நுணுக்கங்கள் அப்பயே தெரியும். அப்போ வந்து இவ்வளோ தூரம் எப்படின்னு யோசிக்கிறேன். நமக்கு தெரியாது, அப்போது நம்ம சினிமாவுக்கு வரப்போகிறோம்லாம் தெரியாது. ஏதாவது ஒரு டைலாக் பிடிச்சிருந்ததுன்னா வந்து அதை வந்து காலேஜ் டைமில் வந்து கிளாஸ் டைமில் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பேன். அதே டைலாக் சொல்லிகிட்டு இருப்பேன். என்னடா ஏதோ சொல்லிகிட்டு இருக்கானேம்பாங்க இல்லையா அந்த படத்தில் வந்த டைலாக் இது மாதிரிலாம் நான் நிறைய பேசிகிட்டு இருப்பேன். அப்போ வந்து எல்லாம் சொன்னாங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே, நீ இப்போது சினிமாவுக்கு தான் பண்ண போறியேன்னா அது எனக்கு தெரியாது, ஆனால் வந்து எனக்கு சினிமா பிடிக்கும் அப்படின்னு அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ அப்போ நமக்குள்ளேயே ஒரு தேடல் வரும்ல. ஏன்னா இப்போ ஒரு 10 பேர் இருக்கும்போது நம்ம மட்டும் வந்து தனியாக இருப்பேன். எஸ். ஏன்னா மற்றவங்க கேட்கும்போது நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதாவது எப்படா இந்த படத்தை இப்படி ரசிக்கிற, பேசிக்காக ஒரு ரசனை இருக்கும், டேஸ்ட்டு தான் மெயின் ஆக்சுவலாக. நான் இந்த படம் பார்த்தேன், உங்க கூட தான் பார்த்தேன், நான் இது பார்க்கவே இல்லை, நான் நோட் பண்ணவே இல்லையே அப்படிம்பாங்க. எப்படி ஷார்ட் வைஸ் இப்படி பார்க்குற, இந்த மியூசிக் இந்த இடத்துல இப்படி வருது சொல்கிறேன், இந்த டைலாக் நாங்கள் மறந்தே போயிட்டோம். நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த டைலாக் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆமாம், நான் இது படிக்கிறதுலாம் கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கும். அப்போது அது பசங்களே சொல்லுவாங்க, இது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக பார்க்குற, நீ ராஜா சார் இவ்வளோ பிடிக்குதா, நீ மியூசிக் கற்றுக்கோ அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் எனக்கு பிடிக்குது, நான் ரசிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஆக போகிறேன்றதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்றது விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த 10 பேரில் நம்ம வந்து அவ்வளோ நுணுக்கமாக சில விஷயங்களை ரசிக்கும்போது அப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஏன் நம்ம சினிமா ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசனை வந்தது காலேஜ் படிக்கும்போது. அப்போ ரொம்ப ஆக்சுவலாக நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு எல்லோரும் எம்எஸ்சி ஜாயின் பண்ணாங்க. ஒரு 20 பேர் தான் எங்கள் கிளாஸில் இருப்பாங்க. அந்த டைமில் வந்து எல்லாருமே எம்எஸ்சி அப்ளை பண்ணுறாங்க. நான் டிசைட் பண்ணிட்டேன், பிஎஸ்சி முடித்தோடனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். எப்படி டிசைட் பண்ணீங்க சார் நீங்கள் அந்த டைமில்? பிகாஸ் ஜென்ரலி படங்கள் வரணும்னா நம்ம ஒரு டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படி தான் தோணும் இல்லை. பட் உங்களுக்கு அந்த டைம்லேயே ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல, நம்ம படிச்சுட்டு தான் அந்த பொசிஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு தாட் வந்துச்சு சார்? ஏன்னா நிறைய வந்து இப்போது இன்டர்வியூஸ்லேயும் சரி மற்றவங்கெல்லாம் நிறைய பேர், அதாவது இப்போ ஈவன் வந்து பாரதிராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ண பாக்யராஜ் சாராக இருக்கட்டும், பார்த்திபன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க சொல்லுவாங்க, அவங்களோட இன்டர்வியூவில் பார்க்கும்போது தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஈவன் பாரதிராஜா சார் கூட அவர் நடிக்க வந்தார். அதாவது தேனியிலேருந்து ஒரு மஞ்சள் பை தூக்கிட்டு ஓடி வந்திருக்காரு. அப்புறம் ராஜா சாரோட நம்ம கதையெல்லாம் தெரியும்ல, அவங்க அந்த அந்த ஒரு இதில் என்ன சொல்கிறது, அந்த சுதந்திர போராட்டத்துக்காக ஒரு கச்சேரிலாம் பண்ணுவாங்களா அந்த டைமில் சினிமா வர்றதுக்கு முன்னாடி. அப்போ பாரதிராஜா சார், எஸ்பிபி சார், இவங்கெல்லாம் வந்து ரோட்டில் பாடுறது, ஸ்டேஜில் பாடுறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களோட ஆரம்ப காலம் வந்து ரொம்ப கீழே தான் வந்திருக்காங்க. இன்னமும் ராஜா சார் சொல்லுவார், இப்போது பாரதிராஜா சார் இறந்து போன டைமில் கங்கைமரன் சார் சொல்லியிருக்காங்க, சாப்பாடுக்கெலாம் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோன்னு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளோலாம் நம்ம போய் கஷ்டப்படுறது, நான் ரொம்ப சாஃப்டான நேச்சர் பேசிக்கலாம். ஸோ அதனால் நம்ம படிச்சுட்டு போகணும், நம்ம படிச்சுட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். அந்த டைமில் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஒன்று இருந்தது, ஊமை வீடுகள்னு ஒரு படம் வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க இண்டஸ்ட்ரியில் அந்த படத்தை பற்றி. அப்போ வந்து ஆர்கே செல்வமணி, ஆர் உதயகுமார் இவங்கெல்லாம் அப்போ வந்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இது வேறு ஒரு இதுவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேரணும். அதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்தது ஆர்கே செல்வமணி, ஆபவனன் படங்கள் தான். அந்த ஊமை விலைகள், இணைந்த கைகள், செல்வமணி சாரோட புலனி சாரணை, இதெல்லாம் பார்த்தா அது ஒரு கேங்காக அப்போ வெளில வராங்க எல்லோரும். ஓகே படிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணுன்னு நான் ஃபஸ்ட்டு போய் அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் ராஜா சாரோட ஃபேன், நீங்கள் do you wish to do a film with him? அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது ஆக்சுவலாக. என்னென்னா நான் செல்வா சார்கிட்ட 7G ரெயின்போ காலனி ஒர்க் பண்ணி முடித்தோடனே அப்போ வந்து அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று வருது. அப்போ வந்து அவர் பண்ண முடியல. அப்போ வந்து என்கிட்ட சொன்னார், ஆனந்தி ஃபிலிம்ஸில் சின்ன கவுண்டர் பண்ணாங்கல்ல,
அந்த ப்ரொடியூசர் ஆக்சுவலாக அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற செல்வா சார். ஜவஹர் வந்து நல்லா பண்ணுவான், நீங்கள் படம் பண்ணுங்க அவரோட அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. சார் என்ன திடீர்னு, ஆமாடா எனக்கு இப்போ வேறு கமிட்மெண்ட் இருக்குது, நீ பண்ணு, பெரிய ப்ரொடியூசர் பண்ணுங்கன்ட்டாங்க. அப்போ அவரும் கேட்குறாரு, நீங்கள் பிஸியாக இருந்தால் கூட உங்கள் அசோசியேட் யாராவது உங்கள் கோ டைரக்டர் யாராவது கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டோன்னா அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் நானும் அவர் மீட் பண்ணி கதையெல்லாம் பேசினதுக்கப்புறம், நான் கதையெல்லாம் கேட்க மாட்டேன் சார், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்னா, எடுத்தவொடனே நான் கதை கூட சொல்லலை, எனக்கு இளையராஜா சார் வேணும் அப்படின்னு அவர் கேட்டேன். அவ்வளோதான், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. பிரச்சனை இல்லையா, ஐயோ நான் இது வரைக்கும் மீட் பண்ணதே இல்லையா அவரை, எப்படியாவது அவர் பார்த்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் வரிசையாக சின்ன கவுண்டர் நிறைய படம் அவர் பண்ணியிருக்காரு அவங்க பேனரில். அவங்களுக்கு அது பெருசாக தோணும். ஏன் ஆமாம் சொல்லி 2வது நாளே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு அப்படியே அதிர்ச்சின்னா அதிர்ச்சி, அப்படி அதிர்ச்சி. நான் போயிட்டு வெளியில் வீடெல்லாம் நான் தொட்டு கும்பிட்டு அப்புறம் உள்ளே போய் இதே மாதிரி தான் உட்காந்துருக்கேன், சோஃபாவில் உட்காந்துருக்கேன். அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தார். எப்போ வராரு எப்போ வரான்னு எப்படி பார்த்துட்டே இருக்கேன். அப்படியே வந்தார். நமக்கு அவர் தான் கடவுள். அப்படியே காட் மாதிரி இப்படி வந்தார். வந்து அப்படியே கேஷுவலாக உட்காந்தார். எந்திரிச்சா டபான்னு போய் காலில் விழுந்துட்டேன். அது மறக்கவே முடியாது. வருஷம் நீங்கள் அவங்க பற்றியே he was your inspiration. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பயங்கர நர்வஸாக இருந்தது. ஏன்னா அவர் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பார்த்து பேசணும் அவர்கிட்ட அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல கூட. இப்படிலாம் சொல்லி தான் கூப்பிட்டு போகிறாங்க. பட் அதெல்லாம் தாண்டி நமக்கு அவர் தானே, அப்படி எல்லாமே அவர் தான் அப்படின்றப்ப அப்படி வந்து உட்கார்றாரு. சொல்லுங்கள் அப்படின்னாரு. கதை சொல்கிறேன் அவர்கிட்ட. ஆக்சுவலாக இப்படி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணி நான் ஆக்சுவலாக நம்ம படம் பண்ண வந்திருக்கோம், அவர் மியூசிக் டைரக்டர், நம்ம வந்து கதை சொல்லலான்னு சொல்லிட்டு அப்படியே சரளமாக கதை போயிட்டே இருக்குது. அவர் அப்படியே கண்ணை இப்படியே பார்த்துட்ருக்காரு. 45 மினிட்ஸ் கதை சொல்கிறேன். கதை சொல்லி முடித்தோடனே அவர் கடன்னு ஃபேஷன் சொல்கிறாரு. வித்தியாசமாக இருக்குது அப்படின்னாரு. எடுத்தோடனே திரும்ப காலில் விழுந்துட்டேன் அவர் சொன்னோடனே. ஏன்னா அவர் வாயிலேருந்து அப்படி ஒரு எனக்கு சொன்னோடனே அவர் என்ன சொல்ல போகிறாரோ, எதுக்கு இந்த மாதிரிலாம் படம் பண்ணுறீங்க, எதுக்கு இவர் கூட்டு வந்தீங்க அப்படிலாம் ஏதாவது சொல்லிடுவாரோ திட்டிடுவாரோன்னு பயந்துட்டு இருந்தேன். அது நிஜமாவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் வந்து டைட்டில்ஸ் வந்து இங்கே வச்சுக்கலாம், இங்கே இப்படி ப்ளே பண்ணலாம், அப்புறம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதை கட் பண்ணிடலாம். படத்தோட டைட்டில் வந்து இதுக்கு வந்து சொல்ல மறந்த கதை அப்படின்னு டைட்டில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, இல்லை அது ஆல்ரெடி தங்கர் பச்சன் வச்சுட்டார்ல, ஓகே இதுக்கு கரெக்டாக இருக்குது அந்த டைட்டில் அப்படின்னாரு. என்னடா இவ்வளோ விஷயம் அவர் டிஸ்கஸ் பண்ணி. ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொன்னாலே நம்ம ரொம்ப அப்படியே பயங்கரமாக சினிமாத்தனமாக ரொம்ப அப்படியே அவர் அப்படியே ஹோல்ட் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லணும், அப்போ தான் அவங்க கேட்பாங்க. இவர் வந்து அப்படி கிடையவே கிடையாது. இவர் வந்து டெய்லி நான் மீட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 800 ஃபிலிம்ஸுக்கு மேலே பண்ணிட்டார் அப்போயே. அவர் இவ்வளோ கதை கேட்கணும் அவசியமே இல்லை, ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லுப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். 45 மினிட்ஸ் கேட்டுட்டு அவர் சஜஷன் கொடுக்குறாரு. அப்படி ஒரு மெமரி எனக்கு அவ்வளோ ஷாக்கிங். எஸ், எனக்கு அவ்வளோ ஷாக்கிங் அதுலேயே. ஓகே சார் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகே யார் ஹீரோ பண்ணுறா அப்படிலாம் கேட்டாங்க. இப்போ தான் சார் உங்களை தான் சார் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன், இனிமேல் தான் சார் அதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு. ஓகே கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் மீட்டிங் முடிஞ்சுது. அப்போ வெளியே வந்துட்டு நான் அப்படியே நல்லா தாங்க முடியல. ஆமாம் ப்ரொடியூசர் கையெல்லாம் கொடுத்து சூப்பர் அவர் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டார், அதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தோம். அதுதான் மீட் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் கூட படம் பண்ணல. 7G முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்படியே கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் புதுப்பேட்டை ஸ்டார்ட் பண்ணனால நான் புதுப்பேட்டை ஒர்க் பண்ண போயிட்டேன். கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்போ நான் அப்படியே புதுப்பேட்டையில் போனதுனால அப்படியே ஒர்க் பண்ண முடியாமல் போய் அப்புறம் நான் படம் பண்ணும்போது யுவன் சார் கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். சரி ராஜா சார் கூட ஒர்க் பண்ணல, யுவன் சார் கூட ஒர்க் பண்ணுமே அப்படின்ட்டு ஜேர்னி. கண்டிப்பாக இப்போவும் எனக்கு அந்த ஆசை உள்ளுக்குள்ளே இருக்குது, ஏதாவது ஒரு படமாவது பண்ணிடணும்னு. செல்வராகவன் சார் இஸ் a man of perfection. நீங்கள் அவர்கிட்ட தான் அவங்க சினிமா ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க. How did that happen சார்? எப்படி நடந்துச்சு? ஆக்சுவலாக நான் வந்து நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. அது நிறைய தடவை அவர் சொல்லுவார், நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அவர் எப்போயுமே வந்து திருச்சிற்றம்பலம் ஆடியோ ரிலீஸில் வந்து அவர் பேசும்போது ஸ்டேஜில் கூப்பிட்டப்போ அவர் சொன்னார், நாங்கள் வந்து பாம்பேயில் அலைஞ்சிட்டு இருந்தோம் காதல் கொண்டேன் டைமில், அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தப்போ எனக்கு பயங்கர எமோஷனல் ஆகிட்டேன். அவர் எப்போயுமே என்னை வந்து
எல்லா பேசல ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவார். ஓகே. அவனுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்போது. ஆக்சுவலாக நானும் அவரும் வந்து நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ண வந்தப்போ அவங்களோட ஃபாதர் படம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ண வந்தேன். ஆக்சுவலாக கஸ்தூராஜா சார்கிட்ட தான் நான் ஒர்க் பண்ண வந்தேன். அந்த டைமில் தான் செல்வா சார் வந்து படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, காதல் கொண்டேன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நான் கஸ்தூராஜா சார்கிட்ட ஜாயின் பண்ணுறேன். இப்போது அந்த டைமில் வந்து இவர் வந்து அந்த ஃபிலிம் கேன் எடுத்துகிட்டு வர்றது, எடிட்டு, இங்கேருந்து ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போகிற அந்த மாதிரி வேலைகள்லாம் அவர் ப்ரொடக்ஷனுக்கு பண்ணுவார். அப்போ வந்து தேனி ஷெட்யூலுக்கு அவரும் ஒர்க் பண்ணுறதுக்காக ஆன்லைன் வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஆமாம், எனக்கு கொஞ்சம் சரி என்னதான் இருந்தால் ஒரு டைரக்டரோட சன்னு சொல்லி நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருப்பேன். வாடா, மற்றவங்களாம் எல்லாம் வயசானவங்களாக இருக்காங்கடா வாடான்னு சொல்லி நாங்கள் பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருப்போம். நான் லாஸ்ட் அசிஸ்டன்ட் அப்போ அந்த கோ டைரக்டர் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கல்ல, அவங்களாம் வந்து எங்களை ரொம்ப சின்ன பசங்களாக பார்ப்பாங்க, பயங்கரமாக வேலை வாங்குவாங்க. அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வேலை வாங்குவாங்க. அப்போ இவர் டைரக்டரோட பையன் தானே. அப்போ ஏங்க அடிக்கடி அவனை வேலை வாங்குறீங்க அப்படின்லாம் சொல்லி எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு வேலை தேவையே இல்லை, அந்த ஃபீல்டு கிளியர் பண்ணுவாங்க. அது நமக்கு தெரியும், ஒரு கேமரா எங்கே வச்சுருக்காங்க, ஒரு லென்ஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் படிச்சோன்னா நமக்கு தெரியும் ஒரு லென்ஸ் எங்கே வரைக்கும் அது கவர் ஆகும், எங்கே வரைக்கும் கவர் ஆகாதுன்னு தெரியும். இவங்க சம்மந்தமே இல்லாமல் அங்கே பாரு க்ரௌட் நிற்கிது பாரு, அங்கே போய் நில்லுங்க, அங்கே போய் கிளியர் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஓகே, நம்ம எதுவும் பேச முடியாது. அப்போ லாஸ்ட் அசிஸ்டன்ட்ன்றதுனால நான் ஓடுவேன். சம்டைம்ஸ் அவர் வந்துட்டு இருங்க சார், எதுக்கு சார் அனுப்புறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஷார்ட் இங்கே தானே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சப்போர்ட் பண்ணுவார். எனக்கு பயங்கர. ஆனால் இவங்க மறப்பாங்க என்ன. ஸோ நாங்கள் 2 பேரும் அப்போயே வந்து பயங்கர க்ளோஸு. நிறையா படங்கள் பார்ப்போம். இங்கே டி நகரில் ஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் தனியாக எழுதுவார், செம்ம ரைட்டர் அவர். ஆமாம், செம்ம ரைட்டரு. அவர் கூட மேக்ஸிமம் அந்த டைமில் நான் தான் கூட இருப்பேன். ஆமாம், ஏதாவது சின்ன விஷயங்கள் பேசணும், நிறைய டிஸ்கஸ் பண்ண மாட்டார். ஏதாவது சினிமா சம்மந்தமாக பேசணும், எங்கேயாவது வெளியே போகணும், ஏதாவது டவுட்டுன்னா டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் நான் தான் கூட இருப்பேன். அந்த டைமில் கொடைக்கானல் போயிருக்கோம், காதல் கொண்டேன் எழுதுறதுக்காக போயிருக்கோம். நிறைய நீங்களும் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஏர்லி ஸ்டேஜில் நிறைய ட்ராவல். அந்த ட்ராவலிங் டைமில் அந்த கொடைக்கானல் ட்ராவல் பண்ணும்போது தான் காதல் கொண்டேன் டைட்டில் கிடச்சிது எங்களுக்கு. ஆமாம், நாங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது எழுதுறதுக்காக போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து காரில் சாங் ப்ளே ஆகிட்டு, 3ஆம் பிரி சாங் ப்ளே ஆகிட்டு இருந்தது, கண்ணை கலைமனை சாங். அதில் தான் வந்து கேட்டே வந்தோம். அப்போ வந்து காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன் கண்மணி, அந்த லைன் போகும்போது அப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, காதல் கொண்டேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. 2 பேரும் சூப்பர், 2 பேரும் ஒரே டைமில் சொல்கிறேன். அப்போ காதல் கொண்டேன் சூப்பராக இருக்குது செல்வா அப்படின்னு நான் ஓகே, அதை அப்போ அப்பாட பேசிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போனோம். ஸோ அங்கே போயிட்டு ஒரு 4-5 டேஸ் எழுதினார். நான் காப்பி பண்ணுவேன். ரொம்ப தனியாக தான் இருப்பார். அப்போ ரொம்ப தனியாக எழுதுவார், செம்மையாக எழுதுவார். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு, நாங்கள் ஜாயின் பண்ணோம். அப்புறம் ஆக்சுவலாக காதல் கொண்டேன்னு நாங்கள் எழுதி முடிச்சுட்டு படம் ஸ்டார்ட் ஆகலை அப்போது. ஆமாம், நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு கேப் வந்துட்டு திரும்ப ஒர்க் பண்ண போனோம். அதுக்கப்புறம் துள்ளுவது எல்லாமே மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுங்க. துள்ளுவதை எல்லாமே ஒரு மூவி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மூவி வந்து கஸ்தூராஜா சார் டைரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆமாம், அதில் தான் தனுஷ் சார் நடிக்கிறார். தனுஷ் அப்புறம் அபி, அந்த 3 சின்ன பசங்களை ஸ்கூல் பசங்களை அந்த ஸ்கிரிப்ட் பண்ணாங்கல்ல, அது ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் தான் எனக்கு அவரை தெரியும். இவர் மூலமாக தான் அவரை தெரியும். அப்போ அவர் ஸ்கூல் தான் பண்ணிகிட்டு இருந்தார் ஆக்சுவலாக. அப்போது நல்ல பழக்கம். ஸோ அந்த பிகினிங்கில் வந்து ஒரு 4-5 டேஸ் அவர் ஷூட் பண்ணார் கஸ்தூராஜா சார். அதுக்கப்புறம் இல்லை இது ரொம்ப யங்காக இருக்குது இந்த கதையே, யங்ஸ்டர்ஸ் பற்றி இருக்குது, நீ பண்ணு செல்வான்னு சொல்லிட்டு செல்வா சார்ட்ட அது ஃபுல்லாக கொடுத்துட்டு அவர் விட்டுட்டார். அப்புறம் ஃபுல்லாக அவர் இறங்கினார், நான் கூட இருந்தேன். ஸோ அப்படி வந்து துள்ளுவதல்மை ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய ஸ்ட்ரகிள், அதில் நிறைய பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள், அது இது வந்து 2 இயர்ஸ் அந்த ஷூட்டிங் போயிட்டே இருந்தது. நான் அப்பப்போ வெளில போயிடுவேன், சண்டை போடுவேன், அவர் கூட வெளில போயிடுவேன், திடீர்னு வருவேன். இப்படி தான் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்தது அந்த ப்ராஜெக்டில். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படம் வந்து யுவன் சாரோட மியூசிக் ஆக்சுவலாக வந்து பெரிய ப்ளஸ் அமைஞ்சது. இது காதலான ஒரு சாங் பெரிய ஹிட் ஆகி அந்த படத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. ரிலீஸ் லேட்டாக எல்லா பாட்டும் பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. ஆமாம், அப்புறம் பார்த்தா எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஓப்பனிங் வந்து பார்த்தா பயங்கர ஓப்பனிங். இத்தனைக்கும் பெரிய ஹீரோவே கிடையாது,
பெரிய டேரக்டர் கிடையாது. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆக்சுவலாக. ஒரு பெரிய ஹீரோ ஒன்று ஓப்பனிங் வந்து ஒரு ஹீரோவுக்கு இருக்கணும், இல்லை டேரக்டர் இருக்கணும். 2 பேருமே இல்லை, ஆனால் அப்படி ஒரு ஓப்பனிங் அந்த படத்துக்கு. ஏன்னா அந்த ட்ரைலரும் ப்ளஸ் அந்த சாங் ஹிட்டு. படம் ரிலீஸ் ஆன பார்த்தா படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் பயங்கர ஹாப்பி. நான் நல்ல ஞாபகம் இருக்குது இன்னுமே. உதயம் தேட்டரில் நானும் செல்வா சாரும் பைக்கில் ஒரு யமஹா வச்சுருப்பார். போயிட்டு நாங்கள் நின்று பார்த்துட்ருக்கோம் தேட்டர் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றதுக்காக பார்த்துட்ருக்கோம். போகிற வரவங்கள்ட்ட நான் கேட்பேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. தேட்டருக்குள்ளே அப்படி கத்துறானுங்க. அந்த நெருப்பு கூத்தடிக்குதுன்னு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்க்கு ஃபுல்லாக எல்லோரும் ஸ்டேஜில் போயிட்டாங்க. பசங்கள்லாம் போய் ஃபுல் டான்ஸ் அங்கே இதில் ஸ்க்ரீன் பக்கத்தில். எங்களுக்கு என்னடா அது ஏதோ ஒரு பெரிய ஹீரோ படம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு நல்லா ரிசீவ் பண்ணிட்டாங்க. அந்த ஈவன் அந்த ஒரு மெசேஜ் இருக்கும். ஒரு யங்ஸ்டராக இருக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் வந்து அட்வைஸ் பண்ணும்போது அந்த கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அந்த படமும் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஒரு நல்ல படம் இருந்தால் ஆடியன்ஸ் கண்டிப்பாக கொண்டாடுவாங்க சார். டெஃபினட்டாக they will love it and they'll celebrate a movie. கண்டிப்பாக அதுதான் அந்த படத்தோட ஹிட்டுக்கு பெரிய ரீசன் ஆகிடுச்சு. என்னதான் பாட்டு ஹிட்டு எதாக இருந்தாலும் கூட அந்த படத்தில் அந்த மெசேஜும் என்டர்டெய்னிங் எலிமெண்ட் சூப்பராக இருக்கும். பயங்கர ஃபன்னாக இருக்கும், இமோஷன்ஸ் இருக்கும், எல்லாம் அந்த பிளெண்டு நல்லாயிருக்கும். அந்த அவ்வளோ பெரிய ஹிட்டு ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. யாருமே எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. இந்த படம் முடிஞ்சால் போதும், ரிலீஸ் பண்ணால் போதுன்ற ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது பிரேக் ஆக்சுவலாக. அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்குமே பெரிய பிரேக்கு. ஸோ இமிடியேட்டாக சுரேஷ் சார் வந்து அந்த காதல் கொண்டேன் ஸ்கிரிப்டை பண்ணிவிடு அப்படின்றப்போ காதல் கொண்டேன் ஸ்கிரிப்டுக்கு பெரிய பெரிய ஹீரோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் நிறைய பேர், பிரபுதேவா சார், நிறைய பேர் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைமில். அப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகாதனால அப்படியே நாங்கள் விட்டுட்டோம். வெக்ஸாகி அப்படியே அடுத்தது பார்க்கலான்ட்டு அப்படியே போயிட்டோம். இந்த படம் ஹிட்டுனால அடுத்து இமிடியேட்டாக அந்த ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ யார் ஹீரோ வச்சு பண்ணணும் போது வேறு யாருமே வேண்டாம், பிரபு வச்சு பண்ணிடலான்னு சொல்லி செல்வா சார் சொல்கிறாரு. அடுத்த நாளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க, பப்ளிசிட்டி கொடுத்தாச்சு. ஸோ தனுஷ் காதல் கொண்டேன்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த படமும் வந்து தியேட்டரில் பார்த்தோம். சீன் பை சீன் வந்து அப்படி ரசித்தாங்க அந்த படத்தை. பெரிய ஹிட் அந்த படம் ஆச்சு. அவருக்கு ஒரே படம் எங்கேயோ கொண்டு போய் தானே சார் காதல் கொண்டேன் இஸ் a cult சார். எஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதுதான் நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா அது ரைட்டிங்கில் நான் கூட இருந்திருக்கேன் அப்படின்றது தான். நான் கான்ட்ரிபியூட்லாம் பெருசாக பண்ணேனான்னு தெரியாது, ஆனால் டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறையா. ஏன்னா நடந்திருக்குன்னு தெரியும், ஏன்னா நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ நான் காப்பி பண்ணியிருக்கேன் சீன்ஸ்லாம், டயலாக்ஸ் காப்பி பண்ணியிருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன் டயலாகு. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லாக எனக்கு வந்து இப்போ தனுஷர் அது ஹீரோ வரதுக்கு முன்னாடியே நிறைய ஹீரோஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஒரு புது டைரக்டர் வந்து பெரிய ஹீரோஸ் அப்ரோச் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக எவ்வளோ இது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்றது அப்போ நான் நிறைய ஃபேஸ் பண்ணோம். நிறைய பேர் ஓகேன்னாங்க, ஆனால் வந்து ஒரு நம்பிக்கை வர்றதுனால பண்ணல. கதை நல்லா இருக்குது, ஹெவியாக இருக்குது, ஆனால் இதை ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதனாலேயே வந்து அந்த படம் தள்ளி போயிட்டே இருந்தது. அது இவர் தான் பண்ணணும்னு அப்படின்னு அது வந்து எழுதி வைக்கப்பட்ட விதி. அது குணால கமல் சார் சொல்கிற மாதிரி. ஸோ வந்து அவருக்கே வந்துச்சு. அது வந்து அதை விட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அது பிகினிங்கில் அவர் வந்ததுக்கும் நடிக்க வந்தப்போ இருந்த அந்த ஒரு நர்வஸ்னஸ், இவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ண போகிறோமேன்ற அந்த ஒரு பயம், தவிப்பு, படம் முடிகிறப்போ ஒரு வந்து 10 படம் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஆக்டருக்கு தான் அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்க முடியும். அதை நான் கண்மாடி பார்த்துட்ருக்கேன் நான். அதை நாம் வந்து கண் முன்னாடி பார்க்கும்போது சில சட்ட அவர் திட்டு வாங்கின அந்த டைமும் ஆமாம் ஆமாம் அது பிகினிங் தானே. அப்போது தொழுவதிலேருந்து அவர் தானே கொண்டு வர்றாரு. காதல் கொண்டேன் வந்து ஒரு ஹெவியர் ஸ்கிரிப்டு, வினோதன்னு ஒரு சைக்கிக் பர்சன். அதை வந்து இதுதான் ஃபஸ்ட் படம் மாதிரி. அதில் ஒரு 3-4 பேர் இருக்காங்க தொழுவதில். இதுதான் ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரி. அந்த ஃபஸ்ட் படத்துலேயே எப்படி ஒரு ஷார்க்லாம் அப்போ பண்ணியிருப்பார், இது பாசிகர் தர்லாம் பண்ணியிருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அது எப்படி கேரி பண்ண முடியும்ல. ஸோ அதனால் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணார் உண்மையிலே. ஆமாம், நிறையா திட்டு வாங்கி கஷ்டப்பட்டு அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் இருக்கிறப்ப அப்படி ஒரு பக்குவம், மெச்சூரிட்டி,
வந்து அதெல்லாம் சேர்ந்து அந்த பிளண்டு தான் தேட்டரில் பார்க்குறது நான் அழுதுட்டேன் ஆக்சுவலாக. அவரை பார்க்கும்போது இன்னும் கூடவே இருந்து அவர் பட்ட கஷ்டங்கள், செல்வா சார் பட்ட கஷ்டங்கள். ஏன்னா ஓன் ப்ரொடக்ஷன், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், பெரிய பட்ஜெட் இருக்காது. ஆனால் வந்து முழுக்க முழுக்க அந்த 2 படமும் சக்ஸஸ்க்கு செல்வராகவன் சார் தான் காரணம். அவரோட உழைப்பு, அவர் மேலே இந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை தாண்டி வந்து நம்மகிட்ட என்ன இருக்குது இப்போது, நம்மகிட்ட பெரிய ஹீரோ இல்லை, நம்மகிட்ட ஸ்கிரிப்ட் இருக்குது, நம்மள்ட்ட பேனா இருக்குது. ஆமாம், இதை வச்சு தான் நம்ம வின் பண்ணணுன்னு அவர் அதுக்கு மேலே நம்பிக்கை வச்சு போட்ட அந்த எஃபர்ட் தான் அந்த சக்ஸஸ் காரணம். இன்னும் அதனால தான் தனுஷ் சார் எந்த மேடையிலையுமே அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் தான் இல்லைன்றவார், பக்கத்தில் எப்பயுமே கூப்பிட்டுருவார். அவர் தான் பேஸு, அவர் தான்ருவார். நீங்கள் அப்போ யோசிச்சிங்களா சார் தனுஷ் சார் வில் பி a ஸ்டார்? அது ஆமாம், அந்த டைமில் நீங்கள் யோசிச்சு ஆக்சுவலாக துளு தலைமை பண்ணது எனக்கு அந்த நம்பிக்கை வரல. காதல் கொண்டேன் ஷூட்டிங்லேயே எனக்கு அந்த இது வந்துருச்சு. நான் அதனால தான் சொன்னேன். ஏன்னா ஒரு ஹீரோக்கு வந்து அந்த ஒரு படம் முடிச்சுட்டு 2வது படம் முடிச்சுட்டு அப்போ தான் அந்த இது தெரியும், சேஞ்ச் தெரியும். ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நம்ம பார்ப்போம். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் தெரியும், ஓகே இந்த படம் பண்ணியிருக்கோம், ஒரு லவர் பை கேரக்டர் பண்ணியிருக்கான், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அப்படி தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஆனால் ஷூட்டிங் டைம்லேயே நான் பார்க்குறேன், ஆரம்பத்தில் அவர் வந்தப்போ பார்த்தா, ஐயோ என்னடா அது தாடியே வளரலையே அவருக்கு, இவருக்கு தாடி வைக்கணுமே, கண்ணாடி போடணும், இதெல்லாம் எப்படி இவரை வந்து அந்த வினோத இப்படி தான் ஒரு டவுட் இருந்தது இல்லை. அப்போ வந்து அந்த கண்ணாடி போட்டு தாடியில் ஒட்ட வச்சாங்க. ஆக்சுவலாக ஒட்ட வச்சு தான் பண்ணோம் பிகினிங்கில், குட்டி குட்டியாக ஒட்ட வச்சு பண்ணப்போ அது கீழே விழுந்துடும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். அது செல்வா சார் வந்து எப்படின்னா லென்த்தி ஷாட் நிறைய வைப்பார், அதே நேரத்தில் அவர் என்ன மாடுலேட் பண்ணுறாரோ அதே மாதிரி பண்ணணும். எக்ஸாக்டாக எங்கே கேப் விடுவாரோ அங்கே விடணும். நீ 3 செகண்ட் கேப் விட்டிங்கன்னா அந்த 3 செகண்ட் கேப் விட்டு தான் அடுத்த டைலாக் பேசணும். அப்படி இல்லைன்னா கட் பண்ணிவிடுவார். ஆமாம், பிளிங்க் பண்ணால் கூட அவர் எங்கே பிளிங்க் பண்ண சொல்கிறார் அங்கே தான் பிளிங்க் பண்ணணும். பிளிங்க் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு நியூ ஆக்டருக்கு ரொம்ப கஷ்டம். அது வந்து அவ்வளோ எங்களுக்கு ஒவ்வொரு ஷாட்டுமே அவ்வளோ லெசன் தான் அது அந்த படம். அவரோட ஒர்க் பண்ண எல்லா படங்களும் அப்படி தான். துளுதிலமே காதல் கொண்டேன், 7Gலாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தாலும் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஏதாவது கொஞ்சம் கற்றுக்கிட்டேன்னா அது செல்வராகவன் சார் தான். திஸ் இஸ் அ லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் எஸ், எல்லா சின்ன சின்ன விஷயங்களும் அவ்வளோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆமாம், எனக்கு இன்னும் என்ன ப்ளஸ்ஸாக அமைஞ்சதுன்னா, அவர் வந்து நெருப்பு மாதிரி யாரும் பக்கத்தில் வர மாட்டாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். அது ப்ளஸ். ஆமாம் ஆமாம், அதனால் எது திட்டுவானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் பக்கத்தில் இருப்பேன். அவர் டக்குன்னு ஏதாவது திட்டினா கூட டக்குன்னு என்கிட்ட மாறிடுவார், அடுத்த இடத்துல அப்படி போயிடுவார். ஸோ என் பின்னாடி இருக்க அசிஸ்டன்ஸு மற்றவங்களாம் கூட நான் காப்பாற்றிடுவேன். ஓகே நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணிவிடுவேன். ஏன்னா பக்கத்தே வர முடியாது, அப்படி ஃபயராக இருப்பார். ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா முடிஞ்சது கதை, அவ்வளோதான். ஈவன் தனுஷாரும் பயப்படுவார். காதல் கொண்டேன் டைமில் கண்டிப்பாக பயங்கரமாக பயப்படுவார் அவர். ஓகே அவர் சொல்லி கொடுத்தது வரலைன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும் செட்டே. அந்த ஒர்க்கில் அவ்வளோ ரொம்ப பயங்கர பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர். ஆனால் எக்ஸாக்டாக வரணும். ஈவன் நாட் ஓன்லி பர்ஃபார்மன்ஸு, ஷார்ட் வைஸும் லைட்டிங்லேருந்து எல்லாமே. ஈவன் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கரெக்ட் டைமில் மூவ் பண்ணணும், அவருக்கு ஃபேன் கரெக்டாக போடணும். நாங்கள்லாம் நிறைய சொதப்புவோம். 7Gலலாம் அந்த ஃபேன் எங்கே வரணும், ஃபேன் கரெக்டாக வரணும், கரெக்டாக அந்த இடத்துல பொசிஷன் உட்காரணும், ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த இடத்துல இப்படி போகணும், டைலாக் கரெக்டாக அந்த இடத்துல பண்ணணும். ஸோ ஒரு வேலையை ஒருத்தர் தான் பார்க்க முடியும். நான் வந்து டைலாக் ஃபுல்லாக ப்ராம்ப்டிங் அவர் கூட நின்று பார்ப்பேன். ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா எனக்கு மைண்ட் போயிட்டே இருக்கும், ஐயோ ஃபேனை போட முட்டானுங்களே, முடிஞ்சது கதை அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும். அவங்க கரெக்டாக பிடிச்சிருவாங்க. ஐயோ அதுதான் முடிஞ்சது கதை, ஒன்று மிஸ் ஆனாலும் முடிஞ்சது. ஸோ அவ்வளோ கரெக்டாக வரணும்னு எதிர்பார்ப்பார். ஏதாவது மிஸ் ஆனால் கூட அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து கரெக்ட் டைமில் போலேனா கூட அது கட் பண்ணிவிட்டு திரும்ப தான் எடுப்பார் அவர். ஈவன் மெயின் ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தா கூட ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அவர் ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருப்பார் அந்த ஃப்ரேம்குள்ளே. இதெல்லாம் எஃபர்ட்ஸ் போட்டனால தான் காதல் கொண்டேன் அந்த படம் எல்லாம் அவ்வளோ ஹிட் ஆயிடுச்சு. அந்த படம் கண்டிப்பாக ஷார்ட் பை ஷார்ட் வந்து கை தட்டுறாங்க தேட்டரில், நான் பார்க்குறேன். அப்போது டெஃபினட்டாக அப்போ அதில் ஒர்க் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, அதில். அதனால தான் ரசிக்கிற ஆடியன்ஸு கை தட்டுறாங்க. ஒன்று அது பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும், இல்லை ஒரு டைரக்டோரியல் டச்சாக இருக்கும், இல்லை டயலாகாக இருக்கும், அந்த டைலாக் சொல்கிற விதமாக இருக்கும், இல்லை ஷார்ட்டாக இருக்கும், ஏதாவது ஒரு இதுக்கு கை தட்டுவாங்க. அதுதான் சார். உங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் யாரடி மோகினி, நீங்கள் தனுஷ் சார் அண்ட் ரகுவரன் சார் கூட ஒர்க் பண்ணீங்க. ஸோ அந்த படம் தான் ரகுவரன் சாரோட லாஸ்ட் ஃபிலிம். ஸோ ஹவ் இஸ் இட் ஒர்க்கிங்?
யாரடி மோகினி வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எல்லா முதல் பட டைரக்டருக்கும் வந்து மறக்க முடியாத ஃபர்ஸ்ட் ஃபிலிம். வெரி ஸ்பெஷல். எனக்கு ஆனால் அது ஒரு பெரிய படம் இல்லை. முதல் படமே வந்து தனுஷ், நயன்தாரா, ரகுவரன், கே விஸ்வநாத் சார் எல்லாம் பெரிய ஆக்டர். பெரிய படம் ஆக்சுவலாக அது. ஆனால் எனக்கு பெரிய டென்ஷனே இல்லை. ஏன்னா எனக்கு பெரிய நம்பிக்கை என்னென்னா செல்வா சாரோட ஸ்கிரிப்ட் அது. ஆமாம், தெலுங்குலேருந்து அதை ரீமேக் பண்ணுறோம். அந்த படத்தை நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. வெங்கடேஷ் சார் பண்ண ஆடவரே மாட்டலாவுக்கு வருதாலே இல்லை, அதில் நான் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து அதோட ஸ்கிரிப்ட் நான் தான் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. அப்போ அதே அந்த படம் முடியும் போது கரெக்டாக இங்கே வந்து அவங்களோட ஹோம் பேனர் ஆர்கே ப்ரொடக்ஷனில் வந்து தனுஷ் சார் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லும்போது நான் பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்க செல்வா சாரும் அவங்க ஃபாதரும். அப்போ தனுஷ் சாரும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ என்ன கதை பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தோம். என்னோட கதை மற்ற விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ அப்போ தான் செல்வா சார் சொன்னார், இது வந்து தனுஷ்க்கு எழுதின கதை தாண்டாது, இதே நீ பண்ணு. தனுஷ்க்கு வச்ச கதை தான், அது தெலுங்கில் வெங்கடேஷ் சார் கேட்குறப்ப அதை நான் கொஞ்சம் மாற்றி நான் அவருக்கு பண்ணேன். அதனால் இது வந்து டைலர் மேடாக இருக்கும், இதை நீ பண்ண, இது நீ படமாக பார்க்காத, நீ ஸ்கிரிப்ட் வச்சுருக்க உனக்கு தெரியும், அதனால் ஸ்கிரிப்ட் வச்சு நீ பண்ணு அப்படின்னாரு. ஸோ அதனால் என்னென்னா படம் உண்மை என்னென்னா படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமாம், அது ரீமேக் கிடையாது ஆக்சுவலாக. நாங்கள் படம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே யாரடி மோகினி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்கிரிப்ட் வச்சு நான் இது பண்ணுறேன், சைமல்டேனியஸாக ஷூட் பண்ணுறோம். அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த எடிட்டட் ஃபுட்டேஜ் கொஞ்சம் எர்லியாக அவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த எடிட்டட் மட்டும் நான் பார்த்துட்டு இருப்பேன். அப்படி ஸ்டார்ட் பண்ண படம் தான் ஆக்சுவலாக யாரடி மோகினி. பெரிய படம்ன்றதுனால கொஞ்சம் ஒரு சின்ன இது இருந்தது. பட் எனக்கு என்ன செல்வா சார் ஸ்கிரிப்ட் அப்படின்றதுனால நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். எனக்கு ஒரு நம்பிக்கையே இருந்தது இது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அந்த படத்துக்கு அமைஞ்ச விஷயங்கள் தான் எனக்கு பயங்கர பியூட்டிஃபுல்லாக. யுவன் சார், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு சித்தார்த், அது என்னோடய இன்ஸ்டியூட்டில் என் கூட படித்தான். ஸோ அவன் கேமராமேனாக அதில் வர்றான். ஏன்னா நாங்கள் ஃபிலிம் இது ஃபெஸ்டிவல் போனப்போ நான் செல்வராமன் சார்லாம் அவனை மீட் பண்ணோம். அப்போ நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம், பாம்பேயில் மீட் பண்ணியிருக்கோம், அதனால் தெரியும் அவரை. ஸோ அவரை நான் கேமராமேனை கொண்டு வரேன் அதில். அப்புறம் வந்து அவர் கஸ்தூரிராஜ் சார் தான் ப்ரொடியூசரு. அவரும் அதில் பயங்கர இன்வால்வ் ஆகிட்டார். பெரிய ஹீரோயின் போகணும், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் பயங்கர இன்வால்வ் ஆகிட்டார். அப்போ நாங்கள் வந்து ஒரு அந்த டைமில் இருக்க ஏதோ ஒரு அப்கமிங் ஹீரோயின் தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். இல்லை பெரிய ஹீரோயின் போகலாம், நம்ம நயன்தாரா பேசுவோம் அப்படின்னோன்னா, சார் அவங்க தெலுங்கு போயிட்டாங்க சார். அந்த டைமில் அவங்க தெலுங்கில் பயங்கர பிஸி, அவங்க தெலுங்கு போயிட்டாங்க சார், அது கஷ்டம். உனக்கு என்ன நான் பேசுகிறேன் யாருன்னு சொல்லிட்டு பேசி அப்பாயின்மெண்ட் நான் வாங்கி தரேன்னாரு. அப்புறம் சொன்னார், ஃபோன் பண்ணி இது மாதிரி ஃபோன்லேயே கதை கேட்குறேன்ட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஃபோனில் எப்படி சார் கதை சொல்ல முடியும்? இல்லைப்பா, அந்த பொண்ணு ஹைதராபாத்தில் இருக்கேன், இப்போ வர முடியாது, ஃபோன்லேயே கதை சொல்லிடு, ஃபோனில் கதை ஓகேன்னா அவங்க பண்ணுறேன்ட்டாங்க. நீ எப்படி சொல்கிறீ அதை பொறுத்தா இருக்குது அப்படின்ட்டாங்க. ஐயோ, ஃபோனில் கதை சொல்லணுமா அப்படின்னா, ஸோ ஆர்கே ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் ஃபோனில் கதை சொல்கிறேன், ஹாய் ஜவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. கதை சொல்ல விழுந்து சிரிக்கிறாங்க. நான் என்னடா அது, ஏன்னா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அவங்க, ஸோ கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி மூடியாக பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தது. அப்புறம் கதை சொல்கிறத பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஓ நல்லா வரும் போல் இருக்கு படம், பயங்கர காமெடி வேறு இருக்கு போல, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்பாட்லேயும் அப்படி தான் பண்ணாங்க அவங்க ஆக்சுவலாக. அப்புறம் முடிச்சு நான் பண்ணுறேன் ஜவர் அப்படின்னு உடனே சொல்லிட்டாங்க. என்கிட்ட சொல்லிட்டாங்க, ப்ரொடியூசர்ட்டையும் பண்ணுறேன்ட்டாங்கப்பா அப்படின்ட்டாங்க. ஸோ கடகடன்னு 9 உள்ளே வந்தவனையே ப்ராஜெக்ட் வந்து மற்றதெல்லாம் கடகடன்னு வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி போச்சு. ரகுவரன் சார் மட்டும் உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட்லாம் நான் அந்த படத்தில் கொண்டு வந்துட்டேன், அதான் உண்மை. எனக்கு சுகுமாரி அம்மா ரொம்ப பிடிக்கும், ரகுவரன் சார் பிடிக்கும், கே விஸ்வநாத் சார் ரொம்ப பிடிக்கும், பாரதி ராஜா சாரும். அந்த மாதிரி பெரிய எனக்கு இன்ஸ்பைரிங் டைரக்டரில் ஒருத்தர் வந்து கே விஸ்வநாத் சார். அவரோட சுவாதி முத்தியம், சலங்கி ஒலி, சிப்பிக்கல் முத்து இதெல்லாம் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். சங்கராபரணம் பண்ணார்ல அந்த டைரக்டர், அவர் வந்து தெலுங்கில் பண்ணியிருக்கார். அதே தாத்தா கேரக்டர் வந்து நடிக்க வர்றாரு, ஒத்துக்கிட்டார், அவரும் பண்ணுறேன்றாரு. ஐயோ நமக்கு நடிக்க வராங்க அப்படின்ற மாதிரி ரகுவரன் சார் போய் மீட் பண்ணுறேன், அவரும் பண்ணுறேன்ட்டார். எனக்கு என்னென்னா இது வரைக்கும் அவங்க பண்ணவே இல்லை, தனுஷ் சாரும் ரகுவரன் சாரும் சேர்ந்து பண்ணலை. அப்போ இது அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக ஒரே மாதிரி இருப்பாங்க. எனக்கு அது பயங்கரமாக ஒர்க் ஆகும்னு தோணுச்சு. செல்வா சாரை தான் சொன்னேன், அதில் வந்து கோட்டா பண்ணியிருந்தார், கோட்டா சீனிவாசர் பண்ணியிருந்தார். நான் சொன்னேன் இந்த மாதிரி ரகுவரன் சார் டெட்லி ஆப்ஷன்ரா அப்படின்னாரு. எஸ் டெட்லி ஆப்ஷன்ரா அப்படின்னாரு. ஆனால் ஃபஸ்ட் படம் பண்ணுற பார்த்துக்கோ அப்படின்னாரு. பெரிய ஆக்டர் அவர், உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா பார்த்துக்கோ அப்படின்னாரு.
பரவாயில்ல சார், அடித்தா கூட நான் வாங்கிக்கிறேன் சார். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவரை, ஓகே. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். Casting is very important எஸ் சார் ஒரு படத்துக்கு. ஆமாம். ஈவன் தனுஷ் சார்ட்டையும் சொன்னேன், பேசி பாருங்கன்னாரு. அப்புறம் போனோடனே அவர் பயங்கர கதை கேட்டுட்டு இன்வால்வ் ஆகிட்டார். ஃபோட்டோ எடுத்து அந்த லுக்கெல்லாம் அமிச்சார். ஏதோ ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணுற ஒரு ஆக்டர் மாதிரி ஹோம்ஒர்க்லாம் பண்ணி அமிச்சார் எனக்கு. சார் எதுக்கு சார் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் டான்ஸ் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். என்ன சொல்கிறது, அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணது. நிறையா கற்றுக்கிட்டேன். ஆமாம் ஆமாம். அவர் ஹோம்ஒர்க் பண்ணுறாரா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் ஸ்பாட்டில் அங்கே வரும்போது அவர் பண்ணுறது ஸ்பான்டேனியஸாக இருக்கும், பயங்கர ஸ்பான்டேனியஸாக இருக்கும். நம்ம ஒன்று சொல்லுவோம், அது பண்ண மாட்டாரான அவர். ஆனால் அந்த கண்டென்ட் இருக்கும், ஆனால் அவர் ஸ்டைலில் ஏதாவது பண்ணுவார். பயங்கர லைவாக இருக்கும். நான் சொல்லிட்டேன் சார், லைவாக இருக்கணும் அவ்வளோதான் சார், நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பண்ணிக்கன்னு சொல்லிட்டோம். ரொம்ப லைவாக பண்ணாங்க. அவங்க 2 பேரும் அந்த ஃபஸ்ட் டே பண்ண அந்த சீன் பார்த்தீங்கன்னா நிஜமே ஒரு ஃபாதர் சன் மாதிரியே லுக் வைஸும் அது ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். ஒரு ஃபாதர் சனுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் அதில் பயங்கரமாக. இல்லை அந்த மாதிரி ஒரு இமோஷ்னல் கேரக்டர் ரகுவரன் சார் பண்ணது எந்த படத்துலையும் நான் பார்த்ததில்லை. கண்டிப்பாக இல்லை ரொம்ப இமோஷ்னலாக இருக்கும் அந்த கேரக்டர். ஆமாம். நான் வந்து நிறைய பேர் அந்த படம் முடிச்சுட்டு பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே சொன்னது வந்து ரகுவரன் சார் கேரக்டர் பற்றி சொல்லுவாங்க. எங்கள் ஃபாதருக்கும் இது மாதிரி தான் நாங்கள் இருந்தோம், அவர் இப்படி இறந்துட்டாருன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி சொல்லும்போது நிறைய பேர் பண்ண முடியும். யா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓ என்னோடய சாய்ஸ் அது அப்படின்ட்டு. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம போய் சொல்லும்போதும் அதை வந்து ஒரு புது டைரக்டர் அப்படின்லாம் அவர் இது பண்ணாமல் ஓகே சார் அப்படின்னு கேட்டு பண்ணுவார். ஒரு நாள் கூட மானிட்டர் வந்து பார்த்ததே கிடையாது. இப்படி உட்காந்துருப்பார், நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்ப்பார், ஓகேவா நாங்கள் தான் செக் பண்ணுவோம். செக் பண்ணி முடித்தோன்னே இப்படின்னு கேட்பார், ஓகே சார்மோ வாங்க சார் அப்படின்றவார். வேறு ஏதாவது எங்களுக்கு 1 more வேணும்னா நாங்கள் போய் இது மாதிரி சொல்லுவோம் சார், இது மாதிரி சின்ன அப்படின்ட்டு பண்ணுவார். ஸோ நிறைய கற்றுக்கிட்டோன்னு தான் சொல்லணும். ஈவன் டப்பிங் அப்போ கூட தியேட்டரில் வந்துட்டு அவர் பேசுகிறார். பேசினோடனே நான் சார் ஓகே சார் சூப்பராக இருக்குண்ணேன், நோ ஜவஹர் நான் பேசி பார்த்துட்ருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னாரு. ஓகே 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 சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கார். பேசி 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 ஒரு 10 தடவை டோன் மாற்றி பேசி பேசி அப்புறமா வந்து ஜவஹர் இதை கேளுங்க அப்படின்றாரு. பார்த்தா அதான் எக்ஸாக்டாக அப்படி சூப்பராக உட்காருது. அதில் என்னன்னா அந்த ஒரு வாத்தியார், ஒரு மிடில் கிளாஸ் மேன், அதுக்கு அந்த வாய்ஸை செட் பண்ணுறாரு. இது நான் கற்றுக்கிட்டதே இல்லை, அங்கே தான் கற்றுக்கிட்டேன். அதை அந்த விஷயமும் அப்படியே அந்த 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 வாய்ஸ்குள்ளே அவர் என்ன மாதிரி நடிச்சிருக்கலாம், அந்த வாய்ஸ் அதுக்குள்ளே அவர் செட் பண்ணார். பார்த்தீங்களா, அது ஒரு பயங்கர மேஜிக்காக இருந்தது எனக்கு. அதே மாதிரி அந்த டப்பிங் டைமில் அவர் வந்து ஸ்மார்ட்டில் பேசுனதெல்லாம் மறந்துட்டார். அந்த கண்டென்ட் மட்டும் வச்சுக்கிட்டு இப்போல்லாம் அவளை யோசிக்கவே இல்லை. அவர் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன டக்குன்னு ஒரு கேப் விடுவார். கேப் விட்டுட்டு அப்படி போயிடுவார். நான் சொன்னேன் சார் ஒரு சின்ன கேப் வந்துருச்சுன்னு. இல்லை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் அப்படிம்பாரு. ப்ளே பண்ணி பார்த்தா அந்த கேப் விட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். சார் வெரி நைஸ் சார் எப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இன்னொரு டேக் பண்ணுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது அவசியமே இல்லை. அவர் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு போகணும் தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. அவ்வளோ கொடுத்தாரு அவர் ஆக்சுவலாக. ஸோ ஈவன் பிக்சர் சைடும் சரி, ஈவன் அந்த சவுண்டு சைடும் நான் சொல்லி ஆகணும். அதுக்காக தான் நான் சொன்னேன். அதை நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு முதல் படம் ஒரு டப்பிங் லெவலில் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அது அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவரோட ஹோல் ஃபிலிம் அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. ஈவன் தனுஷ் சார் கூட அவர் வந்து வந்தவொடனே 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிப்பாங்க. ரொம்ப நேரம் இப்படியே இருப்பாங்க. நாங்கள் ஐயோ என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்போம். அப்புறம் வந்து ஓகே ரெடி அப்படிம்பாங்க. அவர் வந்து ஒரு சீனில் அடிக்கணும், அந்த குடையில் அடிக்கிற சீன் ஒன்று இருக்கும். அந்த பைக்கில் வரும்போது அடிக்கிற சீன் இருக்கும். அப்போ வந்து இது மாதிரி விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் குடையில் அடிக்கணும் சார்னோன்னா, ஐயோ நான் அடிக்க மாட்டேன், அவர் ரஜினியோட மருமகன் அப்படின்னாரு. சார் ரஜினி சார் அந்த கேட்க போகிறாரு, அடிங்க சார் அப்படின்னு சொன்னோம். இல்லை நான் மெதுவாக அடிக்கிறேன் அப்படின்னாரு. சார் நீங்கள் பாஷாவில் என்னெல்லாம் வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் சொல்கிறீங்களே. இல்லை இதுக்கு இப்படி தான் இருக்கணும், நான் பண்ணுறேன், நான் லைட்டாக பண்ணுறேன் அப்படின்னாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப குழந்த மாதிரி இருந்தார். ஸோ வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது அவர் கூட. நீங்கள் ரகுவரன் சார் பற்றி பேசிகிட்டே இருப்பேன் நான். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அவர். அதனால் நான் என்னோடய ஃபஸ்ட்டு டைரக்ஷனில் அவர் நடித்தது மிகப்பெரிய பெருமை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டேன், அதான் ஒன்று. அவர் தான் வேணும்.
அவர் டேட்டுக்காக வெயிட் பண்ணி அவர்கிட்ட அவர் சில சார் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அது நம்ம கொடுக்கணும். நம்ம எடுத்தவொடனே லைட் ரெடி ஆகிடுச்சு சார் வாங்க உட்காருங்க டேக் பண்ணணும் அப்படிலாம் சொல்ல முடியாது அவர்கிட்ட. அவருக்கு ஒரு டைம் கொடுக்கணும், அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். கேரவன்லேருந்து வருவார், அவருக்கு இந்த சூரியன் போகிறதெல்லாம் தெரியாது, அவர் போனால் போயிட்டு போட்டும்பார். அவர் வந்து ஒரு சிகரெட் எடுத்து வைப்பார். நாங்கள்லாம் டே கேமராமேன் லைட்டு போகுதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவோம். அவர் ஷார்ட்டை கூட்டு வந்து உட்கார்லேன்னா லைட் போயிடும், அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். அவர் அப்போ தான் உட்காந்து தம்ம பற்ற வைப்பார். ஐயோ அப்படின்ட்டு அப்புறம் போய் உட்காந்துட்டு சார் போகலாமா சார் போகலாம் அப்படின்ட்டு சீனை பற்றி பேசிகிட்டு இருப்பார். அது ஹாப்பியாக இருக்கும். அவர் எப்படி பண்ணலான்னு அவர் யோசிச்சுட்ருக்காரு. அப்படி நான் அது ப்ராசஸ் பண்ணுறான்றது நமக்கு தெரியுது. ஸோ நம்ம அது டைம் கொடுக்கணும்ல. வந்து உட்காந்துட்டானா முடிச்சுடுவார். அதனால் எனக்கு எடுக்கும்போதே ஏன்னா தனுஷ் சார் வந்து எப்படி நடிப்பார்னு தெரியும். அதை நான் ரசிப்பேன் ஆக்சுவலாக தனுஷ் சார் நடிக்கும்போது கேமராவில். அதே மாதிரி ரவன் சார் இருக்கும்போது எனக்கு அது அவ்வளோ ஒரு பயங்கர ஒரு மேஜிக் கிரியேட் ஆச்சு. அது எனக்கு தெரியுது. ஸ்க்ரீனில் பார்க்கல, நான் ஸ்க்ரீன்லேயே பார்க்கல, ஸ்க்ரீனில் பார்க்காமலே எனக்கு தெரியுது. மானிட்டரில் தெரியுது, மானிட்டரில் இல்லை நேராகவே எனக்கு தெரியுது. அது பியூட்டிஃபுல்லாக அது வருது, நிறைய விஷயங்கள் அது. ஸோ அது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ரவன் சார் கூட. Sir, our next segment is this or that. ஓகே. காதல் கொண்டேன் or 7G? 7G. 7G or புதுப்பேட்டை? ஐயோ 7G. 7G or 1001? 7G. 7G or மயக்கம் என்ன? 7G. 7G or யாரடி நீ மோகினி? கண்டிப்பாக 7G ரெயின்போ காலனி தான். ஐ திங்க் இப்போ எல்லாம் முதல் 7G தான் வரப்போகுது போல. 7G or திருச்சித்திரம்பலம்? ரெண்டுமே சொல்லக்கூடாது. திஸ் or that ஒன்று. திருச்சிற்றம்பலம். ஆடா சூப்பர் சார், சூப்பர் சார். ஒன் ஆஃப் மை ஃபேவரட். தேங்க்யூ. ஓகே, திருச்சித்திரம்பலம் ஆர் இதயம்? ஐயோ இதயம். ஏன்னா எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம். ஓகே சார். எனக்கு அதாவது நிறைய படங்கள் பிடிக்கும், இன்ஸ்பயர் ஆகி வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம் இதயம். ஸோ அதனால் நான் இதயம் சொல்கிறேன். சூப்பர் சார், சூப்பர் சார். பயங்கரமாக ஆன்சர் பண்ணீங்க சார். இந்த டைம் அதை நான் சொல்லியே ஆகணும். அவங்க இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது. ஏதோ சின்னதாக இது பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் எங்கள் அப்பா அம்மா செல்வராகவன் சார். அது ஒரு டைமில் நான் என் ஃபேமிலி டைரக்டர்னே ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க எல்லாருமே. 7G ரெயின்போ காலனி அங்கேருந்து தான் உருவாச்சு. ஆம்பளைங்க அந்த ரசிகர்கள் தான் இருப்பாங்க, அவருக்கு Okay. ஃபேன்ஸ் இருப்பாங்க. முதல்ல வந்து லேடிஸ்க்கு ஃபேமிலியில் அவருக்கு பிடிக்க ஆரம்பிக்கிறதுனா யாரடி மொய்லி தான். அவர்கிட்ட என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைரக்டராக தேட்டரில் ஓப்பனிங் வந்தது அவருக்கு மட்டும்தான். யாரடி மொய்னி அப்படின்னாரு. சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் சார். வாயா வா 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 அப்படின்ட்டாரு. எந்த ஊரியா நீ? திருச்சி. ஓ நம்ம ஊர் பக்கத்தில் தான் அப்படின்னாரு. மறக்க முடியாது அது. பூங்காத்து திரும்புமா